உடல் எடை வந்து எனக்கு குறைஞ்சிக்கிட்டே போகிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பசியே இல்லாத மாதிரி இருக்குது. அப்படியே சாப்பிட்டாலும் ஆசிட் அதிகமாக செக்ரேட் ஆகுது, அசிடிட்டி. எனக்கு வந்து கண் எரிச்சலாகவே இருக்குங்க. கண்ணில் வந்து அதிகமான ஒரு சூடு இருக்கிற மாதிரியோ, கண் எரிச்சல் இருக்குது, கண்கள்லேருந்து தண்ணீர் வர மாதிரி இருக்குது. இது எல்லாமே நம்ம சொல்கிறோம். நரம்புகளிலும் வாதம் சேர்ந்துருக்கும், மூட்டுக்கல்ல அதிகமான வலி இருக்கும், கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குமரி தைலம் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இது எத்தனை நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தைலத்தை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஹெல்த் கஃபே தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நிறைய பேருக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குங்க. உடல் சூடு அப்படின்ற ஒரு விஷயம் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குங்க. பெண்களுக்கு அந்த உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குன்னா சொல்லக்கூடிய சிம்டம்ஸ், அறிகுறிகள் எப்படி இருக்குன்னா, உடல் எடை வந்து எனக்கு குறைஞ்சிக்கிட்டே போகிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பசியே இல்லாத மாதிரி இருக்குது. அப்படியே சாப்பிட்டாலும் ஆசிட் அதிகமாக செக்ரேட் ஆகுது, அசிடிட்டி, இல்லை வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதனோட பார்த்தோம்னா எப்போ யூரின் பாஸ் பண்ணாலும் சூடாக வர மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே உடலில் பித்தம் அப்படின்ற ஒரு விஷயம், உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுனால வர்றது. இந்த பித்ததோடம் அதிகரிச்சதுன்னா நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வருதுங்க. கண்ணில் வந்து பார்வை குறைபாடு ஏற்படுறது. எனக்கு வந்து கண் எரிச்சலாகவே இருக்குங்க. கண்ணில் வந்து அதிகமான ஒரு சூடு இருக்கிற மாதிரியோ, கண் எரிச்சல் இருக்குது, கண்கள்லேருந்து தண்ணீர் வர மாதிரி இருக்குது. இது எல்லாமே நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த விஷயங்கள் நமக்கு ரெகுலராக இருக்குன்னா உடல் சூடு ஒரு முக்கியமான காரணம். பொதுவாகவே சித்த மருத்துவத்தில் சில உறுப்புகளில் நம்ம வந்து ஆயில் அப்ளிகேஷன், அதாவது எண்ணெய் நம்ம வைக்கும் பொழுது உடல் முழுவதுமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு தீருது. உச்சந்தலையில் எண்ணெய் வைப்பாங்க, அதுக்கப்புறம் கண்களை சுற்றி எண்ணெயை அப்ளை பண்ண சொல்லுவாங்க. தொப்புள்ள எண்ணெய் வைக்கிறது அவ்வளோ சிறப்பு. அதே மாதிரி தான் உள்ளங்கை உள்ளங்காலில் எண்ணெய் வைக்கிறது, முக்கியமாக கால் கட்டை விரல் பெருவிரலில் எண்ணெய் வைக்கிறது. இந்த சம்மர் டைம்லலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதிகமான உஷ்ணம் இருக்கக்கூடிய காலத்தில் வந்து கால் கட்டை விரலில் இந்த நல்லெண்ணெய் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு கால் கட்டை விரலில் எண்ணெய் வச்சாலும் உடல் வந்து ஹீட்டாக தான் இருக்குது, பாடி ஹீட் எனக்கு வந்து குறையவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கால் கட்டை விரலில் எண்ணெய் வைப்பதால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குது? ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அதிகமான உடல் சூடு இருக்குது இல்லைங்களா, பெரும்பாலும் பெண்கள் இதில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அந்த ஒயிட் டிசார்ஜ் அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வெளியில் அதை சொல்லி அதற்கான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதே கிடையாது. ஸோ இந்த ஒயிட் டிசார்ஜ் இருந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும்பொழுது நிறைய பேர் உணவு முறையில் மாற்றம் செய்யணும். நான் சொல்கிற மாதிரி இந்த கால் கட்டை விரலில் நம்ம எண்ணெயை வச்சுக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல் சூடு வந்து தனிய ஆரம்பிக்கும். எந்த டைம்லங்க கால் கட்டை விரலில் எண்ணெய் வைக்கிறது, இது எப்படி வைக்கணும், நகத்துக்கு மேலே வைக்கணுமா, கட்டை விரலை சுற்றி வைக்கணுமா அப்படின்னு, எந்த எண்ணெய் நம்ம வைக்கணும், இது ரொம்ப முக்கியம். இப்போ பொதுவாக இரவு நேரத்தில் நீங்கள் எண்ணெய் வைக்கிறீங்கன்னா நல்லெண்ணெய் மட்டுமே போதுமானது. ஒரு சில விளக்கெண்ணெய் வைப்பாங்க, அது தேவையில்லை, நல்லெண்ணெய் மட்டுமே போதும். ஸோ இந்த எண்ணெய் வச்சுட்டு நம்ம தூங்கும்போது நீங்கள் ஏசியில் தூங்குறத தவிர்த்துக்கோங்க. நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்கன்னா கால் கட்டை விரலில் நல்லெண்ணெய் வைக்கலாம். இதனால் நம்ம சொன்ன மாதிரி அதிகமான உடல் உஷ்ணம், கண் எரிச்சல், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகமான வெள்ளைப்படுதல் பிரச்சனை, ஒரு சிலருக்கு யூரின் போகும்போதே எனக்கு வந்து சூடாக போகிற மாதிரி இருக்குங்க, அடிக்கடி எனக்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அதற்கு முக்கியமான ஒரு ஈஸியான ஒரு சொல்யூஷன் அப்படின்னா காலில் கட்டை விரலில் எண்ணெய் வைக்கிறது தான். இதில் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா நரம்புகளிலும் வாதம் சேர்ந்துருக்கும், மூட்டுக்கல்ல அதிகமான வலி இருக்கும், கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால் கட்டை விரலில் இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் குமரி தைலம் அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாக நம்ம வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த குமரி தைலம் கால் கட்டை விரலில் நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல் முழுவதுமே இருக்கக்கூடிய நரம்புகள் வலிமையாகுது. முக்கியமாக பார்த்தோம்னா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும், அடிக்கடி நிறைய பேருக்கு இந்த தலைவலி வருது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தலைவலி நம்ம வந்து சரியாக்குறதுக்கு இந்த கால் கட்டை விரலில் எண்ணெய் வைக்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயங்க.
தலைவலி சரியாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கால் கட்டை விரலில் குமரி தைலத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ குமரி தைலம் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இது எத்தனை நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7லேருந்து 10 நாட்கள், ஒரு வாரம் தொடர்ந்து நீங்கள் கால் கட்டை விரலில் இந்த எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது நமக்கு தலைவலி, கண்ணெரிச்சல் குறையும். அதுவும் இந்த குமரி தைலம் அப்படின்னு சொல்கிறது கற்றாழையை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு தைல வகை. இதை நம்ம தலைக்கும் பயன்படுத்திக்கலாம். இல்லை தொப்புளில் வைக்கும்போதும் உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. அப்போது நம்ம இந்த குமரி தைலத்தை பயன்படுத்திக்கலாம். இந்த குமரி தைலம் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், வீட்லேயே நம்ம செஞ்சுக்கலாங்க. இதற்கு நமக்கு நல்லெண்ணெய் தேவைப்படுது. கற்றாழை, ஸோ கற்றாழையோட மேல் தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பல்ப் சொல்கிறோம் இல்லைங்களா, அதனுடைய சதை பகுதி அதை நல்லா வாஷ் பண்ணிடணும். ஒரு 6-7 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு 6-7 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை மிக்சியில் அரைச்சிட்டு எண்ணெயோடு சேர்த்து கலந்துக்கணும். இதனோட அதிமதுர பொடி நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்து இதை தைலத்தில் சேர்த்து எண்ணெய் சேர்த்து நம்ம காய்ச்சும் போது நமக்கு தைலமாக கிடைக்குது. இந்த தைலத்தை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. அப்போ கால் கட்டை விரலில் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். தலையில் நம்ம நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் இருக்குது, அதிகமான உடல் உஷ்ணம் இருக்குது அப்படின்னா அது சரியாகிறதுக்கும் நம்ம இந்த குமரி தைலத்தை பயன்படுத்திக்கலாங்க. இந்த ஆயிலை நம்ம தொப்புளில் வைக்கலாமா அப்படின்னா தாராளமாக. அதிகமான உடல் சூடு இருக்குது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க, உடல் உஷ்ணம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இது ஒரு 5-6 நாட்கள் தொடர்ந்து இரவு தூங்கும்பொழுது ஒரு 10 துளிகள் தொப்புளில் வச்சுட்டு நல்லா லேசாக நம்ம மசாஜ் பண்ணி விட்டுறணும். அப்போது உடலில் இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் அனைத்துமே வலிமையாக ஆரம்பிக்கும். இதை தாண்டி வேறு என்னென்ன பிரச்சனைக்காக நம்ம கால் கட்டை விரலில் எண்ணெய் வைக்கிறது வழக்கத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பார்த்தோம். அதே மாதிரி கல்லீரல் தொடர்பான இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதற்குமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்கும். தலைமுடி அதிகமாக எனக்கு உதிர்ந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதற்குமே இந்த கால் கட்டை விரலில் எண்ணெய் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய சில வகையான தைலங்கள் இருக்குங்க. முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கருஞ்சீரக தைலம். இந்த கருஞ்சீரக தைலம் கால் கட்டை விரலில் வைக்கலாமா அப்படின்னா யார் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமான தலைவலி மற்றும் கபம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏற்கனவே உடல் சூடு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கருஞ்சீரக தைலம் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லைங்க எனக்கு சைனசைட்டிஸ், ஆஸ்மா இருக்குது, கபம் தொடர்பான பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கருஞ்சீரக எண்ணெயோடு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், டைரெக்டாக இது கருஞ்சீரக எண்ணெய் நம்ம அப்ளை பண்ண வேண்டாம், கருஞ்சீரக எண்ணெயோடு தேங்காய் எண்ணெய் கலந்து காலில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கால் கட்டை விரல் கால் கட்டை விரல் முழுவதும் நம்ம தடவணும். மேலே மட்டும் இல்லை நெகத்தில் மட்டும் நம்ம தடவுறது கிடையாது, கட்டை விரல் முழுவதும் நம்ம அப்ளை பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரு 5லிருந்து 7 நாட்கள் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது இரவு நேரத்தில் நிறைய பேருக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கும், வீசிங் இருக்குது, ஆஸ்மா இருக்குது அப்படின்னா அது சரி செய்கிறதுக்கு நீங்கள் இதை பயன்படுத்தலாம். அப்போ ரெகுலராக கால் கட்டை விரல்களை நம்ம 2 கால் கட்டை விரலையும் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணலாம். ஸோ உடல் சூடு அதிகமாக இருக்குது, உஷ்ணம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது எல்லாமே தணிக்கிறதுக்கும், கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாமே சரி செய்கிறதுக்கும் கால் கட்டை விரலில் நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணலாம். ஸோ எந்தெந்த வகை எண்ணெய் யார் யார் பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.